சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்ருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வெளியாகும் என அஃபிஷியலாக ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் நெல்சன் விறுவிறுப்பாக ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சுட்ருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம், இந்த படத்தை ரஜினி அவர்கள் நடிப்பதாகவும் மேலும் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவதாகவும் சுந்தர்சி தான் இயக்க போகிறார் என ஆரம்பத்தில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க. கடைசியில் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவரே இப்போ ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காராம். ஒரு கதைனா அதாவது பழைய கதை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்ற படத்தை கமல்ஹாசன் மற்றும் ரஜினி சேர்ந்து நடிக்க போவதா ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது தன்னுடைய கனவு படம் என்று கமல் பகிர்ந்திருக்காரு இந்த தகவலை. கண்டிப்பாக இது நடந்தால் தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு போயிடும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் மருதநாயகம் படம் அந்த காலத்திலே மிக பெரும் பட்ஜெட்டில் உருவாக இருந்த படம். கடைசி நேரத்தில் பட்ஜெட் பிரச்சனை காரணமாக அது தவிர்க்கப்பட்டது. என்னதான் இப்போ வாரணாசி படத்தில் காளை மீது மகேஷ் பாபு அமர்ந்து வந்தாலும் அது விஎஃப்எக்ஸ், ஒரிஜினல் காளை கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கமல்ஹாசன் உண்மையான காளை மீது ஏறி அமர்ந்து வருவார். அதே போல் இப்போ இந்த படம் எடுக்க வாய்ப்பு இருப்பதா கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரஜினியும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்க போகிறாராம். அதனால் இது ரஜினி கமல் ப்ராஜெக்ட்னு நினைக்கக்கூடாது. தலைவர் 173 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் இது கமலுக்கான படமாக இருக்குமே, எப்படி தலைவர் 173 படமாக வரும்? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்காரு கமல்ஹாசன். இது டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இந்த படத்தை எடுக்க போகிறாராம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவை வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. கமல்ஹாசனுடைய இயக்கத்தில் இப்போ கமல் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கமல் அன்பறிவு மாஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய படம். இந்த படம் முழுக்க ஆக்ஷன் கலந்த ஒரு என்டர்டெய்னர் படமாக உருவாக்கி கொண்டு இருக்குது. இந்த படத்துடைய கதையும் கமல்ஹாசன் எழுதுனது தான். அதே போல் மருதநாயகத்துடைய படமும் கமல்ஹாசன் எழுதுனது தான். இது போல் தொடர்ந்து கமல்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதையில் தான் ரஜினிகாந்த் நடிக்க போகிறார் எனவும் கண்டிப்பாக மருதநாயகத்திலையும் ரஜினிகாந்த் இருப்பார் எனவும் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. மருதநாயகம் படத்தில் கமல்ஹாசனும் சேர்ந்து ரஜினிகாந்த் நடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.